அருமை தெரியாதவங்கள்ட்ட பெருமை தெரியாதவங்கள்ட்ட பேசி என்ன பலன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அருமை தெரியாதவங்கள்ட்ட பெருமை தெரியாதவங்கள்ட்ட பேசி என்ன பலன். இப்படி தான் பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா இந்த கும்பராசியோடைய நிலை ஏற்படுது. நம்ம சில இடங்களில் தேவையில்லாத இடத்துல பேசிட்டு அட ஏண்டா போட வேஸ்ட்டாக பேசியிருக்கிறோமே இவ்வளோ நாடி இவங்ககிட்டயா போய் வெட்டி கதையை பேசியிருக்கிறோமே அப்படின்னு பல நேரங்களில் கும்பராசிக்காரர்கள் மனம் வெந்த காலம் உண்டு, மனம் நொந்த காலமும் உண்டு. அதனால் நல்ல மனுஷன்கிட்ட பேசுங்க, உண்மையான மனுஷன்கிட்ட பேசுங்க, உண்மையாக உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்கள்ட்ட பேசுங்க. கஷ்டம்தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். அக்கறை உள்ளவங்கன்னா என்ன, ஓவராக பேசுகிறவங்க இல்லை, உங்கள் பேச்சை முதல்ல கேட்பாங்க. இந்த கேட்குறவங்கள்ட்ட பேசுங்க. மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்க. கும்பராசிக்காரர்கள் மனபாரத்தை எங்கே இறக்கி வைக்கிறீங்களோ அங்கேயே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பம். அந்த நிமிடமே வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பம். மனபாரம்னா என்னங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் உடச்சிக்கணும். அதுவும் முக்கியமாக சொந்தக்காரன்ட்ட உடச்சிடாதீங்க, சீக்கிரட்டை வெளியில் விட்டுருவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த செய்தி போய் அது உங்களை எல்லோரும் பார்த்துட்டு சிரிப்பாங்க. அங்கே போய் சொன்னியாமே நீ அப்படின்னு வாங்க. ரொம்ப நம்ம தலை குனியறதுல பல பேருக்கு ஆனந்தம். என்ன இப்படி ஒரு ஆனந்தத்தை கட்டிக்கிட்டு அழறாங்கன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கும்பமே நீ தலை குனியலை, நீ வருத்தப்படுறதுக்கு உன் குடும்பம் காரணம், அந்த குடும்பம் தான் தலை குனியணும். ஆனால் அது தெரியாமல் அவங்க தலை நிமிர்ந்துக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு ஆண்டவன் பார்த்து சிரிப்பான். அது உமக்கு மட்டும் தெரியும். அப்படிப்பட்ட கும்ப உறவுகளே, இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் நீங்கள் காத்திருக்கக்கூடிய எனக்கு இது மட்டும் நடந்தால் போதும் அப்படி நடக்கக்கூடிய அந்த அதிசயம் நடக்கப் போகுது. எஸ், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. 10 விதமான விஷயங்கள். அந்த 10 விதமான விஷயத்தில் அட்லீஸ்ட் 8 நடக்காது, 7 நடக்காது. ஏன் நடக்காது? நடக்கும். திருச்சிற்றம்பலம்னு சொல்லுங்க, நடக்கும். சிவ சிதம்பரம்னு சொல்லுங்க, நடக்கும். சிவனை நெருங்குங்க, நடக்கும். ஒன்று தெரிஞ்சுங்க கும்பராசிக்காரர்களே, எதுவும் வேண்டான்னு ஒரு நாள் நம்ம என்னைக்கு புறப்புறோம் அன்றைக்கி எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிக்கும். பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், குடும்பம் வேணாம், வாழ்க்கை வேணாம், அப்படி வேணாலும் நினச்சி பாருங்கள், எல்லாருமே உங்கள்கிட்ட அன்பாக பேசுவாங்க. என்னடா அதிசயமாக இருக்குது, நான் வேணான்னு நினைக்கும் போது நீங்கள் வரீங்க, அதே நான் வேணும்னு நினச்சி கிட்டக்க போகும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மூஞ்சை திருப்பிக்கிட்டு போகிறீங்க. இப்படி தான் பல விஷயங்கள் கும்பத்துக்கு நடக்கும். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஏப்ரல் 13க்குள்ளே முதலீடுகள் ஏதாவது பண்ணிங்கன்னா நன்மை ஏற்படும். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு காசை செலவு பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட், அது முக்கியமாக சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தெரிந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொருத்தனை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. எனக்கு இது தெரிஞ்சிருக்கணுங்க, அவன் என்னை கைவிட்டுட்டு போனாலும் நான் அதில் இறங்கி செய்வேங்க அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்கி செஞ்சீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதுமாரி பெரிய மனுஷங்களுடைய சந்திப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கண்டிப்பாக ஏப்ரல் 13க்குள்ளே ஒரு நல்ல மனுஷங்களுடைய சந்திப்பு கிடைக்கும். உங்களுக்கு உயர்வு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் உள்ளவன் பாராட்ட மாட்டான் சார், தெரிஞ்சவன் பாராட்ட மாட்டான் சார், தெரியாதவன் பாராட்டுவான் சார். ஆமாம் பிள்ளைகளா, தங்கங்களா, உங்களை தெரியாதவர்கள் பாராட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே உண்மை தெரியும். புரியுதுங்களா? இப்போ பாராட்டுகள் கிடைக்கும், பெரிய சந்திப்புகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்படும். செவன டிவோட்டீஸ் நம்ம எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடலாமான்னு கூட தோணும். சாமியாராக போயிடலான்னு தோணும். மற்றவன் அந்த சாமியார் இல்லை, சம்பாதிக்கிற சாமியார் இல்லை, அதெல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நமக்கு எப்படின்னா எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுற சாமியாராக போயிடலாமா. ஆன்மீகம் எதுவுமே வேண்டாமா, ஒரு கோயிலுக்கே போனாலும் 1/2 மணி நேரம் எங்கேயாவது உட்காந்துட்டு வருவோம் சார், எதுவுமே பிடிக்கல சார். ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி உலகம் இல்லை சார், நான் ஒரு உலகத்தை நினைக்கிறேன் சார். ஏன் சார் எல்லோரும் உண்மையாகவே இருக்க மாட்டுறாங்க? ஏன் உண்மையாக இருக்க மாட்டுறாங்க? நமக்கு முன்னாடியே பொய் சொல்கிறாங்களே சார், ஏன் பொய் பேசுகிறாங்க? பொய்ன்னு தெரிஞ்சே பேசுகிறாங்க சார்.
ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். பொய் கூட பேசலாம், எப்போயாவது பேசலாம் சார். நம்மளை பார்த்துக்க, நம்மளை வந்து ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக ஒரு பொய் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் பொய்யை தெரிஞ்சே பேசுகிறாங்களே சார், அதுவும் என்கிட்டயே பொய் பேசுகிறாங்க சார், என்னையே ஏமாத்துறாங்க சார். என்னை ஏமாற்றி அவங்களுக்கு என்ன சார் லாபம்? இப்படி தோணும் கும்பராசிக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த ஆன்மீக ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. வெறும் மந்திரம் சொல்கிறதுனாலையோ, கோயிலுக்கு போகிறதுனாலையோ, மணி அடிக்கிறதுனாலையோ, மொட்டை போட்டுக்கிறதுனாலையோ, நடப்பயணத்தினாலேயோ ஆன்மீகத்தில் ஈர்ப்பு கிடையாது. அதெல்லாம் தற்காலிகம். இது எப்படி தெரியுமா? கால் அப்படியே ரமண மகரிஷிக்கு எப்படி தன்னுடைய கால் வந்து எங்கே போகுதுன்னே தெரியாமல் அண்ணாமலையாரை நோக்கி போனதோ, அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரமணரை போல் கால் ஆன்மீகத்தை நோக்கி போகும். இதாங்க ஆன்மீக ஈர்ப்பு. இதுதான் ஆன்மீக ஈர்ப்பு. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், ஒரு குளக்கரையில் கூட ஆன்மீகம் வருங்க. கோயிலில் தான் ஆன்மீகம் இருக்கணும்னு இல்லை. ஏதாவது ஒரு இயற்கையாக ஒரு மரம் அசைகிறத பார்த்தா கூட, ஆண்டவா உன்னுடைய இயற்கை என்ன, இந்த மரத்தை அசைக்க வைக்கிறியே, ஏன் பல பேரோட உள்ளத்தை அசைக்க வைக்க மாட்டேங்கிற, கல் மாதிரி இருக்காங்களே, கதறுகிறேனே கண்ணா, கொஞ்சோண்டு இறங்கி வரமாட்டியான்னு கூட கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கும்பத்துக்கு. அப்படி நீங்கள் இப்போ கதறுனா இறங்கி வருவார் இந்த ஏப்ரல் 13க்குள்ளே. புதிய தொழில் சம்பந்தப்பட்ட யோசனைகள் வெற்றி அடையும். கண்ணனை நிறைய நம்புங்க. கண்ணா கண்ணா கண்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமா ராமா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க. நண்பர்கள் ஆதரவு பெருகும், வருமானம் உயரும். சனிக்கிழமை பெருமாளை போய் சேவிங்க, பெருமாளை சேவிங்க. நிச்சயமாக பெருமாள் உங்களுக்கு புதிய தொழில் யோசனைகளை கொடுப்பார், நண்பர்கள் ஆதரவை கொடுப்பார், வருமான உயர்வை கொடுப்பார், குடும்பத்தில் ஒரு நல் இணக்கத்தை கொடுப்பார். சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போயிடுங்க கும்பராசிக்காரர்கள், பார்த்துப்போம். அங்கே எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது, உங்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் நீங்கணும், ஆரோக்கியம் மேம்படணும், வெளிநாட்டு சம்மந்தமான லாபம் ஏற்படும். வெளிநாட்டு சம்மந்தமாக நான் நிறைய ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நல்லது அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு, ஆரோக்கியத்தில் ப்ராப்ளமே எனக்கு வரக்கூடாது, அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லா வரணும் அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு, தடைகள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு துர்க்கைன்னு சொல்லுவா, துர்கா பரமேஸ்வரி. அந்த கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராகு காலத்துலேயும் போய் பிரார்த்தனை பண்ணுங்க. ராகுகாலம் எப்போ வருது? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் துர்க்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் மனம் உருகி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிங்க. அப்படியே அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வாங்க வேண்டுங்க. அம்மா எனக்கு இது நடக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் தடை நீங்கணும், எனக்கு நிறைய திருஷ்டி இருக்குது தடை நீங்கணும், எனக்கு ஆரோக்கியம் மேம்படணும், எனக்கு வெளிநாடு சம்மந்தமான லாபம் கிடைக்கணும் அப்படின்னு அதை வேண்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மாவுடைய பாதத்தில் வைங்க. அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பாதத்தில் வச்சிடும். அந்த பாதத்தில் வச்சுட்டு ஒரு தீபாராதனை அம்பாள்கிட்ட எதுக்க உட்காந்து காத்தியாயினாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயான் மந்திரத்தை 11 தடவை சுற்றிட்டு 3 தடவை பிரதட்சணம் பண்ணுங்க. கோவிலை சுற்றிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. எலுமிச்சம்பழத்தை சுவாமி ரூமில் வைங்க. இது ஒரு ராகு காலத்தில் செய்கிறீங்க, வெள்ளிக்கிழமைன்னா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் இந்த எலுமிச்சம்பழம் அங்கே தான் இருக்கணும். திருப்பி அடுத்த வெள்ளிக்கிழமை இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. என் பிள்ளைகளா, தடைகள் நீங்கும், நல்ல மனுஷங்களோட சந்திப்பு கிடைக்கும், ஒரு வெளிநாடு லாபமான செய்திகள் வந்து சேரும். என்ன செய்தி எதிர்பார்க்குறது நடக்கும் தங்கம். இந்த ஏப்ரல் 13க்குள்ள நீ நினைக்கிற அந்த அதிசயம், நீ நினைக்கிற அந்த எண்ணங்கள் நடக்க போகுது தங்கங்களா. அம்பாளை நம்புங்க, துர்க்கையை நம்புங்க, நாராயண மந்திரம் சொல்லுங்க, அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாரை நம்புங்க, எப்படி ரமண மகரிஷி மாதிரி ஒரு சித்தரை நம்புங்க, அவங்கள போல் ஞானியை நம்புங்க. ஏதாவது ஒரு ஞானம் உள்ள, நமக்கு அந்த ஞானம் ஏற்படணும்னா எங்கேயாவது சித்தர்கள் கோவிலுக்கு போங்க. ஏதோ ஒரு சித்தர் கோவிலுக்கு நம்ம கால் அப்படியே தானாக போகும். புராதனமான சிவாலயத்துக்கு போங்க, புராதனமான இந்த திவ்ய க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அப்படியே போங்க, உங்கள் கால் போகும், அது ஒரு முடிவுக்கு வரும், அங்கே ஒரு ஆரம்பம் உண்டாகும். ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கும்பராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நிச்சயம் நீங்கள் நினைக்கிற காரியத்தை நடத்துறதுக்கான முதல் படி ஆரம்பம். இந்த ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும்.
இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10ம் நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10ம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரீரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக ஏற்றுக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.